இங்கு நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறீர்கள், நானும் படித்து பார்த்தேன். அதாவது இனிமேல் ஒலிம்பிக் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க பதக்கம் பெற்றால் 6 கோடி, வெள்ளி பதக்கம் பெற்றால் 4 கோடி, வெண்கல பதக்கம் பெற்றால் 3 கோடி என்று அறிவித்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் அதை அறிவித்தால் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வீடருகே விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற உன்னத திட்டத்தின் அடிப்படையில் தலைவர் இன்றைய எங்கள் முதலமைச்சர், இங்க இருக்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இல்லத்திற்கு அருகிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று 234 தொகுதிகளிலும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கின்ற பணியை அன்றைக்கு அந்த பணிகளை தொடங்கினோம். படிப்படியாக இடம் கையகப்படுத்துகின்ற வகையில் 75 தொகுதிகளில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படுகின்ற பணிகள் நடைபெற்றிருக்கிறது. எஞ்சி இருக்கின்ற 159 தொகுதிகளில் நீங்கள் சிறு விளையாட்டு அரங்கம் அமைப்ப நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கிறீர்களா, அதற்கான பணிகள் நடைபெறுகிறதா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்கள், தென்காசி, செங்கல்பட்டு 2 மாவட்டங்களில் 15 கோடி ரூபாய் தலா 15 கோடி மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைத்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி 3 மாவட்டங்களில் அந்த பணிகள் தலா 15 கோடி ரூபாயிலே நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிலம் மாற்றம் செய்கின்ற பொழுது ஆட்சி போச்சு. இப்ப ஃபைல் அப்படியே இருக்கு. உடனடியாக அந்த பணிகளை தொடங்கி அங்கே மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படும். ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு ஊரில் திறக்கப்பட்டால் ஒரு மருத்துவமனை மூடப்படும் என்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் மிக மிக முக்கியம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கேலோ இந்தியா போட்டிகள், ஒரு காலத்தில் தமிழ்நாடு இதெல்லாம் நடக்குமா என்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சாதிக்கின்ற வகையில் 2021 நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டி ஹரியானாவில் நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 7வது இடத்திற்கு வந்தார்கள். 2023 அன்றைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நாயகர், நம் பிள்ளைகள் அடுத்த மாநிலம் ஏன் தமிழ்நாட்டுக்கே நடத்துகிறேன் என்று அந்த அனுமதியை பெற்று வெற்றிகரமாக அந்த கேலோ இந்திய போட்டியை நடத்தி தந்த அரசு திராவிட மாடலர். அதிலே என்ன ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க பதக்கம் 38 பேர், வெள்ளி பதக்கம் 21 பேர், வெண்கல பதக்கம் 39 என 98 பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றது என்றால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இது எந்தவிடவில்லை, விளையாட்டுத்துறை வளர்ச்சியாக நாம் இதை கருத வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி தமிழர்களுடைய வீரம், பண்பாடு, கலாச்சாரம் இவர்களுக்கு முக்கியமான அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்றைக்கு தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற அந்த போட்டிகளுக்கு மதுரையிலே அலங்காநல்லூரிலே 63 கோடி ரூபாயிலே கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கம் அமைத்து தந்தது திராவிட மாடல் அரசு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துகின்றேன். ஏனென்றால் இப்போ எல்லா இடத்திலையும் மாட்டு வண்டி பந்தயங்கள்லாம் நடத்தப்போ காலத்தில் நடத்துறாங்க. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நடத்தி தமிழர்கள் அந்த பந்தயங்கள் போட்டிகள் நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை ரொம்ப ரொம்ப மகத்தான திட்டம். ஒரு ஊர்ல ஒரு விளையாட்டு வீரர் இருப்பார், அவருக்கு விளையாட்டு உபகரணம் வாங்க வழி இருக்காது, பயிற்சியாளர்கள் வழி இருக்காது, வெளிநாடு சென்று பயிற்சி எடுக்க வேண்டும், அதற்கு வழி இருக்காது, வெளிநாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு வழி இருக்காது. எங்கேயாவது யாராவது கேட்டால் பல பேர் அலட்சியப்படுத்தி அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தனது சொந்த பணம் 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் 37 கோடி ரூபாயிலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் பயனடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ஸ்போர்ட் ஹாஸ்டலில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை நிதி வழங்கப்படுவதாகவும் மற்றவர்களுக்கு அது மறக்கப்படுவதாகவும் தகவல் வருகிறது. எனவே ஸ்போர்ட் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாத்தையும் நாம செய்யறோம்.
அவங்களுக்கும் கொடுங்க, மற்றவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி முதலமைச்சர் கோப்பை, முதலமைச்சர் கிரிக்கெட் அதாவது கோப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஒரு பிரிவில் தான் நடத்தினாங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தான் 5 பிரிவுகளை நடத்தினோம். பள்ளி, கல்லூரி, பொது பிரிவு, அரசு ஊழியர், மாற்றுத்திறனாளி என்று 5 பிரிவுகளில் அந்த போட்டிகளை நடத்தி 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாயில 3,76,000 பேர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க.